வணக்கம். இந்த வீடியோல நான் பார்க்க போறது MACD இண்டிகேட்டர். MACD இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட சார்ட்ல இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க MACD அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு MACD இண்டிகேட்டர் வரும். கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து MACD இண்டிகேட்டர் வந்து காமிக்கும். இதில செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைன்ஸ வந்து கொஞ்சம் விசிபிளா பண்ணிக்கலாம். இதில வந்து MACD அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க அந்த லைன டிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு லைன்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா இருக்கும். அதே மாரி சிக்னல் லைனுக்கும் வந்துட்டு நம்ம அந்த லைனோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே குடுத்துருங்க. இப்போ வந்துட்டு MACD இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்ல மூவிங் ஆவரேஜஸ் RSIக்கு அப்புறம் அதிகமா யூஸ் பண்ணப்படுற இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ள யார் வந்தாலும் உங்களுக்கு இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த MACD இண்டிகேட்டர்ல நமக்கு வந்துட்டு ப்ளூ லைன் இருக்கு, ஆரஞ்சு லைன் இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி பார்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ லைன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுதான் வந்து MACD லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆரஞ்சு லைன் வந்து நமக்கு சிக்னல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழ இருக்கிற அந்த பார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். MACDங்கிறது வந்து ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த சைட்ல மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு MACD காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து எப்படி பிளாட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். MACDயை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ளூ லைன் வந்து எப்பப்பலாம் அந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே இருக்கோ, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் வந்து உங்களுக்கு கிரீன் கலரா இருக்கும். அந்த ப்ளூ லைன் வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு லைனுக்கு கீழ, சிக்னல் லைனுக்கு கீழ வருதோ, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம்ல ரெட் கலர்ல இருக்கும். இந்த ஹிஸ்டோகிராம்ல உங்களுக்கு சில இடத்துல கிரீன் கலர் பார்ஸும் சரி, ரெட் கலர் பார்ஸும் சரி, ஒரு சில இடத்துல திக்காவும், ஒரு சில இடத்துல ரொம்ப லைட்டாவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆரஞ்சு லைனுக்கும், ப்ளூ லைனுக்கும் இருக்கிற கேப்பு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா, இந்த 2 லைனுக்கு நடுவுல இருக்கிற கேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா, அப்போ வந்து மொமெண்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு அது திக்கா போய்க்கிட்டே இருக்கும். ப்ளூ லைன் அண்ட் ஆரஞ்சு லைன் 2க்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் குறையறதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்ஸோட லென்த்தும் கம்மியாகும். அதே சமயத்தில இந்த பார்ஸோட கலருமே வந்து உங்களுக்கு லைட் கலரா மாறி குறைய ஆரம்பிச்சுரும். நீங்க வந்துட்டு இந்த பார்ஸ பார்க்கறது மூலியமாவே மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த மாரி பிஹேவ் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டோட லைவா பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கோ, அந்தந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு இந்த கிரீன் கலர் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு MACD இண்டிகேட்டர்ல உங்களுக்கு இந்த இடத்துல MACD லைன் வந்துட்டு உங்களுக்கு சிக்னல் லைனோட கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் குடுத்து, ஒரு அப் ஸ்விங்கில ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி வந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருந்து அடுத்த கேண்டில் பாருங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே கீழ ஹிஸ்டோகிராம்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஹிஸ்டோகிராம்ல இருக்கிற கலரும் வந்துட்டு ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கேண்டிலோட லென்த்தும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப கீழ இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு ஸ்விங் குடுத்து, கீழ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் MACD வந்து எந்த இடத்துல கிராஸ் குடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல கிராஸ் குடுத்துருக்கு. கிராஸ் குடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல ராலி குடுத்துருக்கு. இதுதான் MACD இண்டிகேட்டரோட நார்மல் பிஹேவியர். பட் MACD இண்டிகேட்டர் நம்ம எப்போ எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறப்ப MACD இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்தில சைட்வேஸ் மார்க்கெட்ல MACD இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டான அக்யூரேட்டான சிக்னல்ஸ் குடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி சிக்னல்ஸ் வந்து மாறி மாறி வரலாம். சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து MACD இண்டிகேட்டரோட சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக் அவுட் ஆகுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க எப்பவுமே எந்த ஒரு இண்டிகேட்டரையுமே தனியா யூஸ் பண்ணக்கூடாது. மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் அதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட சேர்த்து அந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க ட்ரேட் பண்றதுக்கு நீங்க MACD இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனா இருந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. அதே இடத்துல MACD இண்டிகேட்டரோட சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா, கிராஸ் ஓவர் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நல்ல மொமெண்டம்ல தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 டேஸ்க்கு வந்து நல்ல அந்த ராலி வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மொமெண்டம் குறையறத வந்து நம்ம இந்த இடத்துலயே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆற மாரி தெரிஞ்சிருக்கு. இந்த கேண்டலோட கடைசி என்ட்ரிய குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் குடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3, 4 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்பவுமே வந்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா, மொமெண்டம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகுதோ, அந்த அளவுக்கு அந்த மொமெண்டம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். மொமெண்டம் குறையிற சமயத்தில நம்ம அட்லீஸ்ட் பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்ற சமயத்தில நமக்கு வந்துட்டு
லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நல்ல ரேலி கொடுத்துருக்கு இந்த 2 வெர்டிகல் பார்ஸ்க்கு நடுவில். பட் ஆனால் நமக்கு சிக்னல் கிடைச்சது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்குறதுனால இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த ரேலியை கன்டினியூ பண்ண முடியல. நடுவில் ஒரு இடத்துல மறுபடியும் டிப் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து மொமெண்டம் கன்டினியூ பண்ண முடியலனாலும் நமக்கு வந்துட்டு லாஸ் கிடையாது. ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கு. ஆப்வியஸாக எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ரேலிஸ் வராது. டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் நியூஸ் இது எல்லாமே வந்துட்டு அப்பப்போ சேஞ்ச் ஆகும். பட் இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஃபேக் அவுட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ட்ரேட் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. பட் ஆனால் பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் டச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறப்ப MACD இண்டிகேட்டர் செக் பண்ணுங்கள். ஸோ MACD இண்டிகேட்டர் வந்துட்டு MACD வந்து உங்களுக்கு சிக்னல் லைனுக்கு கீழே இருக்குது. அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்போ கிராஸ் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் ஆன இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இல்லைனா அதுக்கு அடுத்த கேண்டில் கூட எடுத்துருக்கலாம். எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரேலி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த டேவோட க்ளோசிங் எடுத்துருந்தீங்கனாலும் அடுத்த நாளே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 3-4 days வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். எந்த ஒரு இண்டிகேட்டரையுமே நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைனோடவோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடவோ சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ஸோ MACD இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.